வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்க மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துடணும். பாருங்கள், இன்னும் ஒரு கோடு போட்டுருங்க. நம்ம வந்து முழுசாக எடுக்கணும். உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு வந்து முழுசாக எடுக்கணும். உடையாமல் பார்த்து எடுங்க. இதை போல் எடுத்துடணும். இதே போல் முழுசாக ஒரு முட்டையை எடுத்துருங்க. பாருங்கம்மா, இதே போல் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை வந்து பீஸாக அப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். பாருங்கம்மா, காஞ்ச மிளகாய் லைட்டாக செவந்து வந்ததும் ஒரு பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதக்கிடுங்க. நிறைய நேரம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க. கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிடுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே மாங்காய்த்தூள் 1/2 ஸ்பூன். மாங்காய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம மஞ்சள் கருவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துடலாம். உடைக்காமல் சேர்த்துருங்க. இதை சேர்த்து லைட்டாக பரட்டி விடுங்க, உடையக்கூடாது. கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சமாக. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ஒரு வித்தியாசமான முட்டை சுக்கா ரெடி.